இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனை வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். எப்படி ரெடி பண்றேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ளூடூத் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். இது வந்து கொஞ்சம் ஃபால்ட்டா இருக்கு. இது வந்து என்ன பிராண்ட்னா, இது வந்து போட்ல வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனு. இதுல என்ன ப்ராப்ளம்னா, இதுல வந்து ரைட் சைடு ஒர்க் ஆகுது, லெஃப்ட் சைடு ஒர்க் ஆகல. இங்க சார்ஜ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரைட் சைடு மட்டும்தான் இங்க நம்ம எடுத்தாலும் ஆன் ஆகுது, லெஃப்ட் சைடு வந்து ஆன் ஆக மாட்டுது. இதுதான் இப்போ இதுல வந்து கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து இந்த ரைட் சைடு வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லை. ரைட் சைடு உள்ள வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் அதிகமாக வந்து இதில் வந்து பேட்டரி மட்டும்தான் இதில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். இல்லைன்னா இதில் உள்ள ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பேட்டரி ஓப்பன் பண்ணி பேட்டரியை செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு வரம்பு மாரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்பீக்கர் ஜாயின்ட் பண்ணுற இடம். அதை அப்படியே நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம எடுக்கணும். அவ்வளோதான், இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேலே உள்ள ஸ்டிக்கரை பிச்சுட்டு நம்ம வந்து இந்த பேட்டரி வந்து டீசால்டர் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து ரவுண்ட் டைப் கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா இது ஒரிஜினல் பேட்டரினால. இப்போ வந்து நான் பேட்டரியை செக் பண்ணிக்கிறேன். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கிறேன். ஃபோர் வோல்ட் கரெக்டாக இருக்கு. அப்போ வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் இல்லை. இதில் வந்து 4.2 வோல்ட் கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து இதில் பேட்டரி கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ இந்த ஸ்டிக்கரை மறுபடியும் பிச்சு இதிலே ஒட்டிடலாம். பேட்டரி எதுக்கு நம்ம வந்து பூஸ்ட் அப் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி பூஸ்ட் அப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த மெத்தட்ல வந்து நான் பூஸ்ட் அப் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நான் பூஸ்ட் அப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி பூஸ்ட் அப் பண்ணுறேன்னா. இப்போ நம்ம இந்த பேட்டரி வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணுவோம்ல, இதில் வந்து ப்ளஸ் மைனஸை கரெக்டாக வச்சு அதை அப்படியே நம்ம டைரெக்டாக நம்ம வந்து சார்ஜர் அடாப்டரில் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி நான் வந்து பூஸ்ட் அப் பண்ணி பார்க்குறேன். பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து செக் பண்ணிக்கலாம். 2 hours later. இப்போ வந்து நான் வந்து ரெண்டுத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி சார்ஜரை பூஸ்டப் பண்ணி பார்த்துட்டேன். நம்மளுக்கு ஒர்க் ஆகாம இருந்ததுல அதையும் நம்ம பூஸ்டப் பண்ணி பார்த்துட்டேன். பார்த்தா ஆன் ஆயிடுச்சு பூஸ்டப் பண்ண வேகத்துக்கு. இதுல வந்து இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம வந்து ரைட் சைடு உள்ள வச்சோம்னா சார்ஜ் ஆகுது, லெஃப்ட் சைடு உள்ள வச்சோம்னா சார்ஜ் ஆக மாட்டேங்குது. அதுதான் ப்ராப்ளமே. அப்போ வந்து ஹெட்ஃபோன் ரெண்டு வந்து கரெக்டாக இருக்குது. ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த சார்ஜர் பண்ணுறது தான் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இதுல என்ன ப்ராப்ளம்னா, இது கொஞ்சம் லூஸா இருக்குது, கரெக்டா போய் சீட்டிங் ஆக மாட்டுது. அப்புறம் செக் பண்ணோம்னா இந்த இடத்துல மேக்னெட் இந்த இடத்துல கரெக்டா ஒட்டுது, இந்த இடத்துல மேக்னெட் ஒர்க் ஆக மாட்டுது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாக்ஸ்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம வந்து பாக்ஸை தான் இப்போ பிரிக்கணும். பாக்ஸ்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ளூடூத் ரெண்டுமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இந்த பாக்ஸ் தான் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். நான் வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ பேட்டரி கீழே இருக்குது. பேட்டரி நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த கீழே நம்ம போய் சார்ஜ் ஆகும்ல, அது வந்து தனியாக கழட்டிக்கிட்டு நிற்கிது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு இது தனியாக கழட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இந்த மேக்னெட்டும் ஃபுல்லாக நவுந்து தான் இருக்குது. நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த சைடு வந்து இந்த சைடு ஃபுல்லாக உள்ள இருக்கா, இந்த சைடு மேலே வந்துருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சைடு கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை வந்து சரி பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதுக்கப்புறம் நான் மாட்டிக்கிறேன். அவ்வளோதான், இதையும் கழட்டியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பின்னை வந்து நம்ம மாட்டிக்கணும். இது கரெக்டாக மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு சார்ஜ் பக்காவாயிரும். இதிலே ஸ்டாண்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக மாட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அவங்கள்ட்ட மாட்டிட்டு காமிக்கிறேன் எப்படி மாட்டியிருக்குன்னு. அவ்வளோதான், கரெக்டாக சீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த மேலே கழட்டணும்ல, இப்போ இந்த போர்டு, அந்த போர்டையும் அப்படியே மேலே மாட்டி விட்டு அதையும் ஸ்க்ரூ பண்ணிடலாம். பேட்டரியும் இப்படியே செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டரி செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேக்னெட்டை வந்து கரெக்டாக உள்ள நம்ம ஒட்டணும். நான் எடுத்துட்டு மேக்னெட்டை மறுபடியும் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இப்படியே வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சும்மா சார்ஜ் பண்ணி பார்க்கலாம், வச்சு கரெக்டாக சீட் ஆகுதானு. உள்ள வச்சா கரெக்டாக சார்ஜ் ஏறுது. உங்களுக்கு ஒயிட் லைட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்தோடனே கரெக்டாக ஆன் ஆகிடுது. அப்படி வச்சோடனே கரெக்டாக சார்ஜ் ஏறுது. இப்போ வந்து நமக்கு கரெக்டாக அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா ஒர்க்குமே நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. அப்படியே கரெக்டாக உள்ள வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதுக்கு இங்கே வந்து கரெக்டாக இந்த இடத்துல அதை மட்டும் நேராக பார்த்து நம்ம அப்படியே வச்சு லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான், பக்காவாக லாக் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து பெருசாக இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அது கரெக்டாக இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து ஒரு சைடு கேட்காமலே ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இப்போ வந்து நான் ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ரெண்டுத்தையும் நான் மைக்கு கிட்ட வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதுவரையும் நம்ம சரி பண்ண ப்ளூடூத் ஹெட்ஃபோனை வந்து நம்ம வந்து அந்த ஏர்பட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து வீணாக போயிருக்கும். அதில் உள்ள பேட்டரி அதே மாதிரி தான் நம்ம வீணாக போயிருக்கோம். இப்போ தான் கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.